நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Praise the Lord. Hallelujah. Amen. பாடல் நான் எழுதினது போல ஆமேன். மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட முடியாது. சொல்ல வேண்டியதெல்லாம் இதுதான், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமேன். Praise the Lord. உம்மையல்லால் வேறு யார் உண்டு? ஹல்லேலூயா. உம்மையே பின்பற்றுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு சொன்னது போல பரிசுத்த ஆவியானுடைய பலத்த கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடி உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பட்டும். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பொருளாதார ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படுவார்களாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாய் கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அத்தனை பேரையும் உன்னத அபிஷேகத்தினால நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. அப்பாவுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டவர்களையும் தடையில் நீக்கி கொண்டு வாங்க. வந்து கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் துரிதப்படுத்தி ஆயத்தப்படுத்தி சுகபத்திரமாக கொண்டு வாங்க. இது உன்னத நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you. God bless you. Praise the Lord. ஆமென். பாடல் நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளினால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்குன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லி பாடும் பொழுதே ஆமேன், ஹல்லேலூயா, சுகம் கிடைக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அற்புதம் நடக்கும். ஆமேன். சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமேன். எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிற கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாஞ்சையா நீங்கள் வந்திருக்கிறீங்க. நிச்சயமா உடைய வாஞ்சை தாகம், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஆமேன். சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எப்பயும் போல நல்ல கரங்களை உயர்த்தி, ஆமே, நல்ல கைகளை அசைத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி நல்லா ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம். பாடுவோமா?
பிரசன்னத்தை உணர்ந்து பாடி ஆராதிப்போம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மீண்டும் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீரென் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீரென் உள்ளத்தினில். பாடுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் நீர்தான் ஐயா. நீர் போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்லுவோமா? பாடி ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல பிரசன்னத்தோட நல்ல கர்த்தரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம்,
எஸ், thank you Lord. மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. மீண்டும் சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. எனக்கு யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி நீ. யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரன் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரன் உள்ளத்தினில். பாடுவோம், நீ மாத்திரம் போதும். Thank you Lord. நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும். ஓ பலவரதன புருஷந்தன நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம், நீ மாத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். ஆமென். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் லாவில நிறைந்து கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோட. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தினால ஆமென். நுகம் முறியட்டும், தடைகள் நீங்கட்டும், ஆவியானுடைய பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆவியிலிருந்து அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிங்க. ரபபப பலரதன ஓஷியந்தர பலரிபப. ஹல்லேலூயா. Give all the glory. பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமையின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. Praise the Lord. Oh, glory. Hallelujah. அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. முடக்கினி அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you. Hallelujah. நன்றி தகப்பனே. Praise you. Hallelujah. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீ
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். சொல்லுங்க, 1000. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை சொல்லி நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பாருங்க அந்த பாட்டில் பார்க்குறோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ரஃபா. ஆமென். ஏல் ரோயி, பிரைஸ் தி லார்ட். ஏல் ஷடாய், எபெனேசர். எவ்வளவு பாருங்க, எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன், பிரைஸ் தி லார்ட். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை நடத்துகிற கர்த்தர், நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடலாமா? பாடி ஆராதிக்கலாமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தானி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. பாடுவோம். ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம். ஆமென். யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. யெகோவா ரூஃபா. ஆமென். யெகோவா ரஃபா. சொல்லுவோம். யெகோவா ஷாலோம். glory. யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா. ஆமென். யெகோவா ரஃபா. ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். சொல்லுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல் ரோயிக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரே, ஏகமெல்லாம் தீரீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு. சொல்லுவோம். எல்லாம் தீரை. ஓ ஹல்லேலூயா. எல் ரோயிக்கு என்னை நீரே கண்டீரையா, ஏகமெல்லாம் தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தாகமெல்லாம் தீரையா. பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஷராயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. glory. எபெனேசரும் நீங்க தாங்க,
உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஓ ஹல்லேலூயா. எல் ஷடாயும் நீங்கதாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. ஆமென். எபினேசரும் சேரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஓ யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமம் glory glory hallelujah. Yes, amen. Praise the Lord. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த ஆமென் நன்றி சொல்லுகிறோம். கரம் தட்டி பாடிடுவே. ஓ யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. ஆமென். Praise the Lord. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, ஹல்லேலூயா. யெகோவா thank you Lord. யெகோவா ஷாலோம், ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, ஹல்லேலூயா. யெகோவா பாடுவோம். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி Praise the Lord. Hallelujah. என் கர்த்தாவே நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. பாடுவோம். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. Hallelujah. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. ஓ எங்கள் நல்ல மெய்ப்பரே, சுகம் தருகிறவரே. ஓ glory hallelujah. ஆமென். ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி நான் பாடுவேன். ஆமென். செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். அல்லேலூயா. ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Glory glory glory. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, ஹல்லேலூயா. யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, Praise the Lord. யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா, ஆமென். மீண்டும் யெகோவா ஷாலோம், glory. யெகோவா ஷம்மா, ஹல்லேலூயா. யெகோவா ரூபா, ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, மீண்டும் யெகோவா ஷாலோம், glory. யெகோவா ஷம்மா, Praise the Lord. யெகோவா ரூபா, ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, ஓ யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. ஹல்லேலூயா. என்று ஆதி கர்த்தர் செய்த பலவர்தன கரம் தட்டி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 நன்றி சொல்லுகிறோம்.
Oh, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Thank you, Jesus. We give all the glory. Hallelujah, hallelujah, hallelujah. Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Rufa, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Rufa, Yehovah Rapha. Yehovah தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. ஹல்லேலூயா. என் கர்த்தாதி கர்த்தர் நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் இத்தனை ஆயிரம் 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 கரம் தட்டி பாடிடுவே. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Praise you Jesus. Hallelujah. Hallelujah. ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். Thank you Lord. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடி துதிக்க ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக அப்பா எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். பொழுதும் இந்த வசனங்களை தியானிக்கும்படி இந்த இருதயங்களை நாங்கள் திறக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சொல்லுவோம் ஆமேன். அப்படியே ஆகட்டும். ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு மீண்டும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஒரு வாரமும் கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கிருபை, பெரிய கிருபை. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எந்த நாளும் இழந்துடாம ஆமேன் நம்ம பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனை நாள் என்றால் அது கர்த்தருடைய நாள். இந்த நாளை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது மற்ற 6 நாட்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாமா? பிரைஸ் காட். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து சகோதரி கெட்சி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஆமென். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. மத்தேயு 13 வசனங்கள் 1 முதல் 9 வரை. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வலையருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன். உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம்.
ஒரு வசந்த வாசிங்க. சங்கீதம் 49:2. பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவருமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். மறுபடி வாசிங்க. பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசும்படியாய் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிற தலைப்பு செவி கொடுங்கள். நம்ம நிறைய பெற்றோர் இருக்கிறோம் இல்லையா? நம்ம வீட்டில் குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய வருத்தம் என்ன? என் பிள்ளை என்ன பண்ணுறதில்ல, என் பேச்சை கேட்குறதே இல்லை, கீழ்ப்படியறதே இல்லை, நான் சொல்கிறத கவனிக்கிறதே இல்லை, செய்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்போம், நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, கர்த்தருக்கு செவி கொடுக்கறதே இல்லை. செவி கொடுக்காமையே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. நானும் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறாங்களே ஒழிய கர்த்தருடைய வார்த்தைக்கோ கர்த்தருடைய சத்தத்துக்கோ கர்த்தர் ஒரு ஒரு காரியத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போதோ செவி கொடுக்கறதே இல்லை பாருங்கள். அதனால தான் நிறையா கர்த்தரிடத்துலேருந்து வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் இழந்து போயிடுறாங்க. இன்றைக்கி நம்ம செவி கொடுத்தலை பற்றி ஒரு சில காரியங்களை மாத்திரம் தியானிச்சுட்டு நம்ம ஜெபித்து முடிச்சிட போகிறோம். ஆக்சுவலாக நான் சொன்னது போல் நம்ம பிள்ளைங்க நமக்கு என்ன பண்ணணும், நம்ம வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இல்லைனா நமக்கு எப்படி இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல. நம்ம என் பிள்ளை என் பேச்சை கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜெபம்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, பாஸ்டரையா ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி நிறைய சொல்கிறத கேட்டிருக்கோம். அப்போ கர்த்தர் உங்கள்கிட்டையும் எங்கள்கிட்டையும் எவ்வளவா எதிர்பார்ப்பாருல்ல. அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும், அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கறதுல தப்பு இருக்கா? இதாக தப்பு இருக்கா? இல்லை இல்லையா? கர்த்தர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார். ஏன் தெரியுமா? நம்ம இந்த பூமியில் சாதாரணமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷங்க நம்மளே என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட நம்ம கீழ்ப்படுத்தலாம் இருக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து வாங்கியிருக்காரு. உங்களை என்னையும் அவர் சும்மா நம்ம யாரும் சும்மா மீட்கப்படலை இல்லையா? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதனால தான் நீங்களும் நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கோம். விசுவாசிக்கிறீங்களா? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்னு முதல்ல விசுவாசிக்கிறீங்களா? என்னோட பழைய வாழ்க்கையிலேருந்து, பழைய பாவ வாழ்க்கையிலேருந்துலாம் நான் வெளியில் வந்துட்டேன், ஆண்டவர் என்னைய மீட்டு கொண்டு வந்துட்டாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல ஒரு 2-3 கை தான் உயருது மேலே. எல்லாருமே நேரம் ஒரு சத்தமான உற்சாகமான அலையிலையா சொல்லியிருக்கணுமே. ஆமென். பெரிய பெரிய ஒரு ரட்சிப்பையும் ஒரு மீட்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஒரு காலத்தில் எங்கே இருந்தோம், அந்த காலத்துலேயும் பாவக்குழியிலையும் சேற்றிலையும் இருந்தோம். அப்படி இருந்த நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்து உயரத்தில் வச்சுருக்காரு, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரும்படியாக வச்சுருக்காரு இல்லையா? பெரிய ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு போய் வச்சுருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு காரியம். அதை நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான கடமை பாருங்கள். அதே போல் ஆண்டவர் சும்மா சாதாரணமாக நம்ம அவர் பேச்சை நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும்னு அவர் நினைக்கல. முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் செவி கொடுக்குறாரு இல்லையா? நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுக்குறாரு தானே? என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்காரு, என்னுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்துருக்காருன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? எல்லாராலையும் சொல்ல முடியும் இல்லையா? நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் செவி கொடுத்துருக்காரு. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிற நம்மளுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போது அவர் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் இவ்வளோ பெரிய தேவன் அவர் நம்மளுடைய ஜெபத்துக்கு வந்து நின்று கேட்டு நமக்கு பதில் கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் அலட்சியம் பண்ணுறதும் அசட்டை பண்ணுறதும் சரியாக இருக்குமா? இருக்காது இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும் பாருங்கள். நம்ம வேதத்தில் நிறைய பேரை பார்க்க முடியும். ஒரு சிலரை மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கூக்குரல் என்ன பண்ணுச்சு, தேவ சமூகத்தில் போய் எட்டினது. ஆண்டவர் என்ன பண்ணார், ஒருத்தர்கள் மட்டுமா பார்க்குறாரு, கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுது,
சொல்லுங்களேன். பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுது? உலாவி கொண்டு இருக்குல்ல. எல்லாரையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்டின உடனே அவர் என்ன பண்ணார்? சரி, இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எனக்கு நிறைய வேலை இருக்குது. நம்ம அப்படி தானே பண்ணுறோம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அதனால் ஜெபத்தை நான் இன்றைக்கி தள்ளி வச்சிடுறேன், ஆண்டவர் அப்படி பின்னாடி வச்சிடுறேன் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படட்டும் அப்படின்னு அவர் நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஜனங்களை மீட்கும்படியாக யார் அனுப்புகிறாரு? மோசையை அனுப்புகிறாரு. உடனடியாக அந்த ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த உடனே மோசையை அனுப்பி வைக்கிறாரு பாருங்க. அதே போல் ஆகாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்க முடியும். நேரம் இல்லாததுனால நான் வசனங்கள்லாம் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கல. நான் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. வீட்டில் போய் படித்து பாருங்கள் அந்த பகுதிகளெல்லாம் எடுத்து. ஆகாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன பண்ணுற, குழந்தை சாகிறதை பார்க்கக்கூடாமல் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? வனாந்தரத்தில் உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களுடைய கண்ணீரை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்து என்ன பண்ணுறாரு? அங்கே அந்த பிள்ளை சாகாதபடிக்கு அங்கே என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு ஒரு துறவை காமிக்கிறாரு பாருங்க. பிள்ளை சாக போகிற சமயத்தில் அங்கே வந்து ஆகாருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு உடனே வந்து பதில் கொடுக்குறாரு. உடனடியாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே உடனடியாக பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் நம்மளுடைய தேவன். வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படி சொல்கிற தேவன் இல்லை. நம்ம வெளியில் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஏதாவது ஒரு வேலையாக போகிறோம்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? போயிட்டு நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்கலாம் சொல்லி அனுப்புவாங்க இல்லையா? ஆமாம் தானே? நம்ம எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ இல்லைங்க, இன்றைக்கி பிஸியாக இருக்கும், அப்புறம் வாங்க அப்படிலாம் சொல்லி. நம்முடைய தேவன் அந்த மாதிரி நான் பிஸியாக இருக்கேன்னு ஒரு நாள் என்ன பண்ணுறதில்ல, நம்மக்கிட்ட சொல்கிறதே கிடையாது. எப்பெல்லாம் என்னுடைய ஜனங்கள் என்னை கூப்பிட வராங்களோ, எப்பெல்லாம் என்னுடைய ஜனங்கள் என்னை தேடி வராங்களோ, அப்போல்லாம் அவர் என்ன பண்ணிடுறாராம்? அவர் கூப்பிடும் போதெல்லாம் என்ன பண்ணுறாரு? அவர் நம்ம கிட்டக்க ரொம்ப ரொம்ப பக்கத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கும்படியாக ஓடி வந்துடுறாரு. அப்படிப்பட்ட விசேஷமான ஆண்டவரை தான் நம்மளுடைய ஆண்டவராக நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு அலையிலையா சொல்கிறீங்களா? இன்னும் ஒரு அலையிலையா வந்திருக்கணுமே. ஆமேன். அப்படிப்பட்ட பெரிய ஆண்டவர், அப்படிப்பட்ட விசேஷமான கர்த்தரை தான் நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம் பாருங்கள். நீங்களும் நானும் ரொம்ப 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 ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பார்வையில் நம்ம விசேஷமானவர்கள். அதே போல் தான் அன்னாளுடைய வாழ்க்கையும் நமக்கு தெரியும் இல்லையா? அன்னாள் என்ன பண்ணாங்க? பிள்ளை இல்லாமல் இருந்தபோது என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணாங்க. விண்ணப்பம் பண்ண உடனே கர்த்தர் என்ன பண்ணாராம்? அன்னாளின் மேல் என்ன பண்ணாரு? அன்னாளை சொல்லுங்களேன், என்ன பண்ணாரு? அன்னாரை நினைந்தருளினார். யாரை கொடுத்தாரு? சாமுவேலை கொடுத்தார். அதே போல் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி தனி மனுஷனாக நிற்கிறாரு. எத்தனை பேர் பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க? எத்தனை பேர்? 450 பேர். நிறைய பேருக்கு தெரியல இல்லை? வசனங்களை இன்னும் நிறையா வாசிக்கணும் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தில் வேதத்தில் தேறினவர்களாக இருக்கணும். எப்போ எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரே மனுஷன், அவங்களுக்கு எதிராக நின்னார். இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணார்? அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? கேட்டருளும், என்னை கேட்டருளும், அவ்வளோதான் சொன்னார். கர்த்தர் என்ன பண்ணார்? வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து அந்த மனுஷனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். அவ்வளோ பெரிய வல்லமையான தேவன். இந்த எக்ஸாம்பிளாக நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? செவி கொடுக்க எப்பயுமே ஆயத்தமாக இருக்கார். அவ்வளோ பெரிய தேவன் நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்க வேண்டியதில் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பாருங்கள். அதில் அலட்சியமாகவோ கர்த்தருடைய வார்த்தையில் அசட்டையாவோ நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது பாருங்கள். சரி, ஏன் நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்கணும்? ஏன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும்? ஒரு 4 காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆதியாகமம் 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. முதல் காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையிலையும் என் குடும்பத்திலையும் எப்பயுமே இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமீன். எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்கு இல்லையா?
அப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும்னு சொன்னால் கர்த்தருக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூமிக்குள்ளார முதல்ல உள்ள என்டரான முதல்ல வந்த பாவமே என்ன? கீழ்ப்படியாமல் போனது தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனது தான். அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு செவி கொடுக்காம அதை செய்யாமல் போனது தான் முதல்ல உருவான பாவம். அதனால தான் என்ன பண்ணுச்சு, பூமியில் சாபம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, எல்லாமே உள்ளே வந்ததுக்கு இதுதான் காரணம். பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை வியாதியோடு இருக்கிறேன், என்னோடய வியாதி என்னை விட்டு போவே மாட்டேங்குது, இல்லை நிறைய குறைவுகள் இருக்குது, வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, இருதயத்தில் நிறைய பாரங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டிருக்கீங்க? கர்த்தர் உங்ககிட்ட எச்சரித்து நிச்சயமாக பேசியிருப்பார். அதில் எந்த வார்த்தையை நீங்கள் செவி கொடுக்காமல் அசட்டை பண்ணியிருக்கீங்கன்னு ஆராய்ந்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அந்த கர்த்தர் எதில் நம்மளை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ, எதை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் செவி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணும், நம்மளை விட்டு அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களுடைய பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, வீட்டில் பிரச்சனை இருக்குது, குழந்தைங்களால பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, எதுவாக வேணாலும் இருக்கலாம். பாருங்கள், நம்மக்கிட்ட என்ன குறைவு இருக்குது, எந்த காரியத்தில் நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் இருக்கேன், எந்த காரியத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம அதை ஒரு பெரிய விஷயமாக நம்ம நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஒரு சின்ன தவறாக இருந்தால் கூட அது பெரிய விஷயந்தான். நம்ம ஒரு சின்ன விஷயம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களை என்னை அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஸ்பெஷலாக தனக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட கர்த்தர் என்ன பண்ண போகிறதில்ல, ஏற்றுக்கொள்ள போகிறதே கிடையாது. இன்னும் கிருபையின் காலத்தில் இருக்கோம். அதனால் நம்ம தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம், கர்த்தரை நம்ம மன்னிச்சிருவார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டே இருக்காங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவ்விசுவாசிகள் தான் பாவம் செய்கிறாங்க, அவ்விசுவாசிகளுடைய பாவத்துக்கு தான் தண்டனை கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவங்க செய்கிற பாவத்தை விட, அவங்க செய்கிற தவறுகளை விட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் செய்கிற ஒரு சின்ன சின்ன தவறுக்கு கூட தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பெரிதளவில் மருந்துவார். ஏன்னா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அறியாமையில் இருக்காங்க, தெரியாமல் செய்கிறாங்க. அது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எல்லாமே தெரிந்து ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்ட நாம அவருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது அதுதான் கர்த்தரை என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தும். பாருங்கள், அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாத்திராகமம் 15:26 வாசிங்க. மறுபடியும் ஒரே ஒரு தடவை வாசிங்க, பொறுமையாக வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஏன்னா நான் யாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஒருவேளை என்னோட குடும்பத்தில் என்னோட வாழ்க்கையில் வியாதி இருக்குது, என் குடும்பத்தில் வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்கள், இந்த வசனத்தில் நீங்கள் பொறுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய சத்தம் எது, பிசாசுடைய சத்தம் எதுங்கிறதே புரிஞ்சிக்க தெரியல அநேக கிறிஸ்தவர்களுக்கு. அநேகர் என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்தில் தான் வஞ்சிக்கப்பட்டு போயிடுறாங்க. கர்த்தருடைய சத்தமாக இது இல்லை பிசாசுடைய சத்தமாக இது அப்படிங்கிறதே நிறையா விசுவாசிகளுக்கு தெரியறதில்ல. பாருங்கள், அதுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் தரணும்னு தான் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை எது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்,
கவனமாக கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு சத்துருவானவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம், பிசாசு அநேகரை வஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான். அநேக கள்ள போதகர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாமே வந்துட்டாங்க. வசனத்தையே என்ன பண்ணுறாங்க, பைபிளையே தப்பு தப்பாக போதிக்கிற, தவறாக போதிக்கிற எவ்வளவோ ஊழியர்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவங்களை தேடி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், நம்மளே கண் கூட பார்க்க முடியுது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில் இன்னும் விசுவாசிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுமே இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம எப்படி போய் வெளியில் வசனத்தை சொல்ல முடியும்? கர்த்தர் ஆண்டவரை பற்றி தெரியாத ஜனங்களுக்கு நம்ம எப்படி போய் சொல்ல முடியும்? நம்ம முதல்ல என்ன பண்ணணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அது தெளிந்த புத்தி வேணும்னு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும். கேட்டு அதை முதல்ல நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் எதுங்கிறத கவனமாக கேட்டு அந்த சத்தத்துக்கு என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தாதான் என்ன பண்ண மாட்டார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ண மாட்டேன், நான் உனக்கு எப்படி இருப்பேன், பரிகாரியாக இருப்பேன் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். முதல் காரியம் என்ன பார்த்துருக்கோம், நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணணும், நன்மையும் கிருபையும் தொடரணும்னு சொன்னால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பாருங்க, ரெண்டாவது காரியம் ஆதியாகமம் 6:22 வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டமும் அவருடைய சித்தமும் நிறைவேறுகிற நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பூமியில் பாவம் ரொம்ப பெருகிடுச்சு. அப்போ பூமி முழுவதும் என்ன பண்ண போகிறேன், நான் ஜலப்பிரளயத்தினால அழிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னாடி நோவாவை காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அதே போல் இந்த மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் ஆண்டவர் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கும் பொழுது அதை நோவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறபடியெல்லாம் செய். நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் குறித்து வச்சுட்டு வீட்டில் போய் நீங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பாருங்கள், ஆண்டவர் என்னவெல்லாம் சொல்கிறாரு நோவா கிட்டன்னு சொல்லி. அந்த பேழை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்னலாம் முன்னேற்பாடுகள் பண்ணணும், ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியாக ஸ்டெப்பாக ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நோவா அது அவ்வளோத்தையும் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக செய்கிறார். அந்த காரியத்தில் அந்த மனுஷன் என்ன பண்ணல, இது எதுக்கு அது எதுக்கு அப்படிலாம் கேட்கவே இல்லை. இதில் மிக பெரிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில், நோவாவின் நாட்களில் அவங்க மழையெல்லாம் பார்த்ததே கிடையாது. அது வரைக்கும் மழை வந்தது கிடையாது. பனி தான் என்ன செய்யும், பூமியிலேருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைக்கும். மழைன்னு சொல்லி வந்தது கிடையாது. அவங்க மழையை பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கிறப்ப பார்க்காத ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்லும் போது தான் இந்த நோவா என்ன பண்ணுறாரு, மற்ற ஜனங்கள் யாருமே அதை நம்பலை. அதனால தான் நம்பலை. அவங்க என்ன பண்ணாங்க, சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏளனமாக சிரிச்சிட்டு போயிட்டாங்க, நம்ம மழை வரப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவங்க தெரியாது அவங்களுக்கு. ஆனால் நோவா என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. கர்த்தர் என்னவெல்லாம் சொன்னாரோ அவ எல்லாவற்றையும் அவர் செஞ்சாரு. பாருங்க, அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால தான் அந்த ஒரு மனுஷனுக்கு இருந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு இருந்த அந்த ஒரு காரியம்தான் நோவாவுடைய குடும்பத்தையும் என்ன பண்ணுச்சு, ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாத்துச்சு. மற்ற மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றையும் காப்பாத்துச்சு. அப்போது தேவ சித்தம் நிறைவேறணும். கர்த்தருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்ம சபையிலையும் இந்த பூமியிலையும் நிறைவேறணும்னு சொன்னால் அதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். ஏன் செவி கொடுக்கணும், உங்களை என்னையும் கொண்டு தான் அந்த பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் கர்த்தர் இறங்கி என்ன பண்ண போகிறதில்ல, பேழையை உண்டாக்க போகிறதில்ல. பேழையை யார் கட்டணும், நான் தான் கட்டணும், நம்ம இல்லை, நான் தான் கட்டணும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நான் தான் செய்யணும். அதை இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, அப்படி இல்லை. இந்த பூமியை காப்பாற்றப்படணும்னு சொன்னால் அந்த பேழையை கட்ட வேண்டிய வேலை நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தருடைய கையிலையும் தான் இருக்குது. அப்போ நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது போல நீங்களும் நானும் அவருடைய சத்தத்துக்கு அப்படியே செவி கொடுப்போமானால் தேவனுடைய சித்தமும் திட்டமும் இந்த பூமியில் அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் கொண்டிருக்கிற திட்டமும் சரி, இந்த பூமியின் மேலே, இந்த உலகத்தின் மேலே, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும் சரி சரியாய் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். 2 காரியம் நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல என்ன பார்த்தோம், கேட்கலையே,
நன்மையும் கிருபையும் தொடரணும்னா கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய திட்டம் இந்த பூமியில் நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்? நோவாவை போல நம்மளும் அவருக்கு செவி கொடுக்கணும். மூணாவது காரியம் பாருங்க, எபிரேயர் 11, 17, 18, 19. வேறு விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் அல்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். அல்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆமென். இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் ஆபிரகாமை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? என்ன சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். கர்த்தர் என்ன பண்ணார்? எத்தனை வயசில் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தாரு? எத்தனை வயசில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு? 100 வயசில் இல்லையா? ஏறத்தாழ இந்த மனுஷன் 100 வயசாக இருக்கும்போது தான் ஈசாக்கை கொடுத்தாரு. அப்போது ஈசாக்கை கொடுத்ததுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உன்னுடைய குமாரனை கொண்டு போய் என்ன பண்ண, எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த மனுஷன் என்ன பண்ணல, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, நான் இதுக்கு பதிலாக என் வீட்டில் நிறைய ஆடு மாடு இருக்குது, எல்லாத்தையும் வேணா நான் கொடுக்குறேன் அப்போல்லாம் கேட்டாரா? அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை. அதில் நீங்கள் அந்த ஆதியாகமத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் ஆண்டவர் வந்து உன் மகனை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொல்கிறாரு. அடுத்த வசனமே என்ன சொல்லுது? அவன் பையனை கூட்டிகிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? விடிய காலத்திலே கிளம்பிட்டார். ஏன், எதுக்கு, எத்தனை மணிக்கு போகணும், எதுவுமே அவர் கேட்கல பாருங்க. அப்போது நம்மளுடைய விசுவாசத்தில் நம்ம உறுதி அடையணும், நம்முடைய விசுவாசத்தில் நம்ம இன்னும் பலன் அடையணும்னு சொன்னால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாம் அன்னைக்கு எந்த கேள்வியும் கேட்காம ஆண்டவரை விசுவாசிச்சதுனால தான் இன்றைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவருடைய விசுவாசத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, நம்ம இந்த உலகமே முடிஞ்சு கர்த்தருடைய வருகை வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா? ஆமாம் தானே? அப்போ அவ்வளோ பெரிய விசுவாசத்தை அந்த மனுஷனுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் என்ன? இதே செவி கொடுத்தல் தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வோம். அதுக்கு குழந்தைய ஆண்டவர் தானே கொடுத்தாரு. 100 வயசில் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்த ஆண்டவர் எனக்கு செஞ்சார்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த மனுஷன் வேறு எதையுமே யோசிக்கலை. அதனால தான் விசுவாசிகளின் தகப்பன் இந்த மனுஷனை இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை ரொம்ப பெரிதாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கும் எனக்குள்ளேயும் இருக்கா? இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்டா ஏதோ ஒரு காரியத்தை எனக்காக இதை செய் அப்படின்னு சொன்னால் யோசிக்காமல் நம்ம செய்வோமா? ஒரு தலை கூட அசையலை பாருங்க. ஒரு பேச்சுக்கு கூட சரி நம்ம யோசிச்சாது பார்க்குறேன், ட்ரை பண்ணியாவது பார்க்குறேன், அப்படி கூட இல்லை நம்ம செய்ய மாட்டோம்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் அப்படியே செவி கொடுக்கணும். நம்ம அப்படி செவி கொடுத்தாதான் அவர் என்ன பண்ண முடியும்? அந்த சிச்சுவேஷனில் கிரியை செய்ய முடியும். நம்மளுடைய சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம். சூழ்நிலையெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரால் அந்த இடத்துல வந்து நிச்சயமாக கிரியை செய்யவே முடியாது. நம்மளுடைய சிந்தனையிலையும் நம்மளுடைய புத்திக்கும் உண்டான காரியங்களை மட்டும்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அவருக்கு எப்போ நம்ம இடம் கொடுக்குறோமோ, கர்த்தர் வந்து இந்த சூழ்நிலையை அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ தான் அந்த சிச்சுவேஷனை ஃபுல்லாக அவர் டேக் ஓவர் பண்ண முடியும். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் கையில் எடுத்து அவர் கிரியை செய்ய முடியும். பாருங்கள், இன்னும் நிறைய நேரங்களில் என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்குது, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், இதுலேருந்து என்னால் என்ன பண்ண முடியல, வெளியில் வரவே முடியல, என்னோடய பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது, வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியல, என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டேன், என் கடன் தொல்லை இவ்வளோ இருக்குது, என் கடனை சரிப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட பாடுகள் பட்டுட்டேன், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒருவேளை நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்படியே நன்மையான காரியமாக மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமேன். ஆபிரகாமுக்குள்ள இருந்தது போல நம்மளுடைய விசுவாசத்திலையும் நம்ம பலன் அடையணும். நம்மளுடைய விசுவாசமும் கர்த்தருக்குள்ளாக உறுதியாகணும்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் கிரியை செய்கிறதுக்கு அவருக்கு இடம் கொடுக்கணும். பாருங்கள், அடுத்த நாலாவது காரியம் கடைசி நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். எரேமியா 7:23 வாசிங்க. என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்ற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஆமென். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் உன் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் ஜனமாய் இருப்பீர்கள். எப்போ? கர்த்தருடைய வாக்குக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது. அப்ப நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை தாங்க, நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, நான் கர்த்தருடைய பிள்ளை தான், நான் ஆண்டவருடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு கை தூக்குங்களேன் பார்ப்போம். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளை தான் இல்லையா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுக்கும் பொழுது தான் அவர் நம்மளுடைய தேவனாக இருப்பார். நாமெல்லாம் என்ன எப்படி இருப்போம்? அவருடைய ஜனங்களாயும் அவருடைய பிள்ளைகளாயும் நம்ம இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம மட்டும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், நான் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். அவர் நம்மளை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். பாருங்க, 1 சாமுவேல் 15:22 எடுத்துக்கோங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கணும்னு சொன்னா, அவர் நம்மளுடைய தேவனாய் இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நம்ம நினைக்கலாம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வாரம் கரெக்டாக சபைக்கு வந்துடுறேன், தசம பாகமெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன், எல்லா ஆராதனையிலையும் வந்து கலந்துக்கிறேன், எல்லா ஜபம் என்னென்ன ஜப கூட்டம்லாம் சர்ச்சில் வைக்கிறாங்களோ எல்லாத்துலேயும் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயிட முடியுமா? சொல்லுங்களேன், முடியுமா? முடியாது. நம்ம கர்த்தருடைய ஜனமாக இருக்கணும்னா கர்த்தர் நம்மளுடைய தேவனாக இருக்கணும், நம்மளே அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் ஜனங்களாய் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படியணும். இந்த சவுல் ராஜாவை கர்த்தர் சவுல் அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் ராஜா யாரு? சவுல் தான். சவுலை தான் ஏற்படுத்தி இருந்தார். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணல? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது அங்கேருந்து என்ன பண்ணக்கூடாது? எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணார்? அதில் முதல் தரமானவைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ சாமுவேல் கர்த்தர் அது பார்த்த உடனே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறாரு, சவுல் என்ன பண்ணல? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில், அவனை ராஜாவாக்கினது எனக்கு எப்படி இருக்குது? மனஸ்தாபமாக இருக்குது. இப்படி ஒரு வார்த்தையை மட்டும் கர்த்தர் நம்மளை பார்த்து எப்பயுமே சொல்லிடக்கூடாது. இந்த பர்சனை, இந்த நபரை நான் வந்து என் பிள்ளைன்னு நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த ஒரு சகோதரிக்காக நான் என் ரத்தத்தெல்லாம் சிந்தியிருக்கேனேன்னு நினைக்கும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லிடவே கூடாது. பாருங்கள், அப்போது நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மனுஷன் வந்து கேட்ட உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுல்கிட்ட கேட்குறாரு, இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆடுகளின் மாடுகளோட சத்தம்லாம் என்ன அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? உம்முடைய ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக தான் என்ன பண்ணாங்க? எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள். யாருக்காக? இப்போ ஒரு பழியை தூக்கி யார் மேலே போட்டார்? ஆண்டவர் மேலேயே போட்டார். உம்முடைய ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன், எனக்காகலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சொல்கிறாரு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆமென், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ நம்ம பண்ணுற ஜெபம், நம்ம கொடுக்குற காணிக்கை, நம்ம கொடுக்குற தசம பாகம், இது எதுவுமே ஆண்டவருக்கு என்ன பண்ண போகிறது இல்லை, நம்மளை நியாயமானவங்களா நிறுத்த போகிறதே கிடையாது. நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற செவி கொடுத்தலும் கர்த்தரிடத்தில் நமக்கு இருக்கிற கீழ்ப்படிதலும் தான் நம்மளை என்ன பண்ண போகுது? அவருடைய ஜனமாக மாற்ற போகுது.
எத்தனை பேர் அவருடைய ஜனமா இருக்கேன்னு இப்போ சொல்றீங்க? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய ஜனம்னு இப்போ எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் ஒருவேளை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பேசுவார் கண்டிப்பாக. எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம குறைவாக இருக்கோம், எதெல்லாம் நம்ம செவி கொடுக்காமல் இருக்கோம், எந்தெந்த காரியத்தெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணியிருக்கோம், அதனால நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோம், என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட பேசுவார். அப்படி இருக்குமானால் இன்றைக்கி நம்ம கர்த்தர் இடத்துல ஒப்புரவாக போகிறோம். ஒரே ஒரு காரியம் கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சாமுவேல் சின்ன பையனாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்? வந்து சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு இல்லையா? அப்போ ஏலி சாமுவேலுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். மறுபடியும் அந்த குரலை கேட்கும்போது நீ என்ன பண்ணு, என்ன சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதே காரியத்தை தான் இன்றைக்கி நானும் உங்கள் சமூகத்தில் உங்கள் முன்னாடி சொல்லிட்டு போக விரும்புகிறேன். கர்த்தர் எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேச விரும்புகிறாரோ, எப்பெல்லாம் கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து நம்மக்கிட்ட கண்டித்து உணர்த்தி பேசுகிறாரோ, அப்பெல்லாம் நம்மளும் என்ன பண்ணணும், என்ன சொல்லணும்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்களேன் பாப்பா, எல்லாரும் ஒரு தடவை நம்ம சொல்லுவோமே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த காரியத்தை எல்லாருமே மனசில் பதிய வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரோ அப்போல்லாம் இந்த ஒரு காரியத்தை மட்டும் அவர்கிட்ட நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போய் ஆண்டவர் நிப்பாட்டிடுவார். நம்மளை ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் நம்மளை குறித்து திட்டம் வச்சுருக்காரோ அது எல்லாவற்றையும் நம்மளை வச்சு ஆண்டவர் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இருந்த இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவரீர், இந்த நல்ல கர்த்தாவே ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு பேசி இருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர், நீர் சபையோடு இடைப்பட்டிருக்கிறீர் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாய் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தாவே நாங்கள் வாழ உம்முடைய சத்தத்துக்கு எப்பொழுதும் செவி கொடுத்து உம்மிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் சபையாருக்கு நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? தயவு செய்து எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஆமென் நம்முடைய இருதயங்களை நாம் திறந்து வைத்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சத்தமாக சொல்ல வேண்டாம், நீங்கள் மெதுவாகவே சொல்லுங்கள். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனிங்க. யாரும் தயவு செய்து உங்கள் சிந்தையை வேறு பக்கம் திருப்ப வேண்டாம். ஒரு நிமிஷம் தான் நான் கேட்டிருக்கிறேன். இந்த கண்களை மூடி இருதயத்தை திறந்து வைத்து ஒரு காரியத்தை நீங்கள் கேளுங்க. செவி கொடுக்கணும் நம்ம இவ்வளோ நேரம் கேட்டோம். கர்த்தர் செவி கொடுக்கறதுனா என்ன? சிலருக்கு அந்த கேள்வி இருக்கலாம். வாலிப தங்கைமா ஆமென். இன்னும் வேதத்தை வாசிக்க முடியாமல் இருக்கிறவங்க, பரிசுத்த வேதாமத்தை தியானிக்காமல் இருக்கிறவங்க, பைபிள்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் இந்த ஆலோசனை. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது வேதத்தை தியானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் தியானிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தியானிக்காத பட்சத்தில் நம்ம செவி கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே தான் கர்த்தருடைய வார்த்தை எங்கே தான் இருக்குது? வேதத்தில் தான் இருக்குது. இல்லை, கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் தியானிக்க வாசிக்க கர்த்தரோட பேசுவேன். உடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஆமென் பிரைஸ் தி லார்ட், அவருடைய சத்தத்தை செவி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம கேட்டது போல சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டா போதும், இந்த வாழ்க்கை மாறிவிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஒரு பாடல் நம்ம பாடும் பொழுது நீங்கள் காணிக்கை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபத்தோடு வேதத்தின் ரகசியம்
பாக்கியம் பூரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் அறிந்திட பூரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பாடுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லோ. நன்றி ராஜா. பாடுவோம். இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி சொல்லிக்கொண்டே போங்க. இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன், ஆமென், அதை செஞ்சா போதும். Praise the Lord. எல்லாருமே அந்த தவறு நமக்கு இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தியானிக்க முடியலேன்னு நினைக்கலாம். Praise the Lord. தியானிக்கலாம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். இதை செய்து பார்ப்போம். நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? இறுதி ஜெபத்தை பாஸ்டர் ஆனா ரோலின்ஸ்கி அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஆமென். Praise the Lord. காணிக்கைக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. Hallelujah. Praise the Lord. கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நாம் யாவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திர பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன எங்கள் அன்பின் தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நல்ல தர்மையான கர்த்தாவே மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஆண்டவரை காலை வேளையில் உங்களுடைய சமூகத்திலும் வந்து ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் துதித்தலோடு உங்கள் சன்னிதானத்தில் வரும்படியான கிருபைகளை கொடுத்தபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே உங்கள் மகிமையை நிறைத்தபடினால், உங்கள் பிரசன்னத்தினால் மூடினபடினால் ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தபடினால் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்ல பாடல்களை பாடி ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தா உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை அதிகமாக எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையின் முக்கியமாய் காணப்படுகிற உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதான நிலைமைக்கு ஆண்டவரே எங்களை எப்பொழுதும் நீங்கள் பழக்குவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளில் எங்களுக்குள் காணப்படுகிற குறைகள் மாறட்டும் ஆண்டவரே. குறைவுகள் நீங்கட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே உங்களுடைய சத்தத்திற்கு அப்பா உண்மையாய் செவி கொடுப்பாயானால் சகல ஜனங்களிலும் அவர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோமே ராஜா. அன்னப்படினாலே கர்த்தாவே பலியை பார்த்து
பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆண்டவரே ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே. ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சத்தங்கள் எங்களுக்கு நேராய் கடந்து வருகிற பொழுது அவைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க, ஆண்டவரே எங்கள் இருதயங்களையும் எங்கள் செவியையும் திறக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை கேட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீங்கள் உங்களுடைய கருத்தை தாழ்த்துகிறோம். எங்களை பலப்படுத்த செபிக்கிறேன். நாள் நம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளையும் ராஜா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் தம்முடைய பிள்ளைகள் மனம் திறந்து கர்த்தாவை காணிக்கைகளை கொடுத்து படைத்திருக்கிறார்கள் ஐயா. இதற்குரிய ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு என கடந்து வர வேண்டும் என செபிக்கிறோம். ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இடம் கொள்ளாத ஆசீர்வாதத்தின் நிறைவை காணும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. கரங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இன்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகளை அதிகமாய் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசேஷமாக அந்த நாள் நம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தீங்க. ஆண்டவரே வர தடைப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனங்கள், சூழ்நிலைகள், காரணங்களினாலே தடைப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கிற அந்த நாளில் ஒருவரும் தடைபடக்கூடாதப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீங்கள் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காலை வேளை ஆராதனை ஆசீர்வதித்தது போல மாலை நேரத்தின் ஆராதனை இந்த நாளில் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாளில் வந்த தம்முடைய பிள்ளைகள் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடும் திருப்தியோடும் மன நிறைவோடும் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்துள்ளோம். சகல விதமான துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வரிய பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you and God be with you. யாருக்கா ஜெபிக்கணும்னா நீங்கள் முன்னால் வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.